அனைவருக்கும் வணக்கம். நேற்று டிஆர்பி சம்பந்தமான வழக்குகள் எல்லாமே ஒருங்கிணைந்து அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது. நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ரொம்ப காட்டமாகவே நீதியரசர் அவர்கள் டிஆர்பி கண்டிச்சிருந்தார். என்ன தேர்வு நடத்துகிறீங்க, அதுக்கு நீங்கள் பேசாமல் மூடிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட வேண்டியது தானே. ஒரு பல்கலைக்கழகமோ அல்லது கல்லூரியிடமோ இந்த தேர்வு நடத்தக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா சூப்பராக நடத்தியிருப்பாங்க. நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மிக தெளிவாக இவர்கள் செய்த தவறை அவ்வளவு சரியாக சுட்டி மிகப்பெரிய ஒரு குட்டை டிஆர்பியினுடைய தலையில் வச்சிருக்கிறார் நீதியரசர். அவருக்கு உண்மையாகவே மிகப்பெரிய நன்றியை தேர்வர்களின் சார்பாக, வருங்காலத்தில் தேர்வு எழுதுபவர்களின் சார்பாகவும் இப்போது தேர்வு எழுதியவர்களின் சார்பாகவும் நம்ம தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இப்படியான கண்டிப்புகளை தொடர்ந்து நீதிமன்றங்கள் தந்தாகணும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டிஎன்பிசி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தேர்வாணையம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றது ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு, ஒரு குரூப் 4 நடத்தினா 20 லட்சம் பேருக்கு நடத்துகிறாங்க, ஒரு குரூப் 2 நடத்தினா 10 லட்சம் பேருக்கு நடத்துகிறாங்க. இப்படி லட்சக்கணக்கில் நடத்தக்கூடிய அந்த தேர்வுகள்லேயே சின்ன சின்ன குளறுபடிகள், சின்ன சின்ன பிழைகள் தான் உண்டாகுது. அந்த பிழைகளும் உதாகரமாக வெடிக்கிறதில்ல. ஆனால் டிஆர்பி இப்போ ஒரு 30,000-40,000 பேருக்கு தான் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்குது. ஸ்டார் கொஷின்ஸ் எல்லாம் 20-30 எல்லாம் அவசியமா? கெமிஸ்ட்ரியில் 12, ஃபிசிக்ஸில் 15, இங்கிலீஷில் 20க்கு மேலே, இதெல்லாம் அவசியமா? இதெல்லாம் முக்கியமா? ஃபிசிக்ஸில் 10க்கு மேலே எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் முக்கியமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஏன், எப்படி இந்த தவறு நடக்குது? ஏன் ஒரு புலமை வாய்ந்த வல்லுநர் அந்தந்த பாடங்களில் உங்களுக்கு கிடைக்கலையா? இல்லை தமிழ்நாட்டில் அவங்க இல்லையா? ஏன் இப்படி இவ்வளவு கேவலமாக இந்த வினாத்தாள்களை எடுத்திருக்கணும்? ஏன் தேர்வர்களினுடைய நம்பிக்கையை குலைக்கணும்? கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த தேர்வை நடத்துகிறீங்க. இந்த 10 வருஷத்துக்கு பிறகு நடத்தின இந்த தேர்வில் இவ்வளவு குளறுபடிகள் அவசியமா? இதனால் சிவிக்கு போனவங்களும் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. உங்களுடைய அந்த ஸ்டார் கொஷின்ஸ்னால் மனமுடைந்து உங்களை மேலே நம்பிக்கை, டிஆர்பியின் மீது நம்பிக்கை இழந்து கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், 10 ஆண்டுகளாக வேலைகளுக்காக காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம், இது எவ்வளவு பெரிய ஒரு நீதி இல்லாத ஒரு விஷயம். அதுதான் நீதிபதி தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் பேசாமல் கலைச்சிட்டு போயிடுங்க, டிஆர்பியை கலைச்சிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இதுதான் உண்மை. தமிழ்நாடு அரசு இதை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதே போல் இன்றைக்கி அந்த ஸ்டார் கொஷின்ஸ் ஏன் வழங்குனீங்க அப்படின்ற ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் மஞ்சுளா அவர்கள் விசாரிக்கக்கூடிய ஒரு நபர் அமர்வில் இன்றைக்கி வழக்கு வருது. 10வது மற்றும் 9வது வழக்குகளாக 2 வழக்குகள் வருது. அது மெர்ஜ் பண்ணி இணைத்து விசாரிக்க போகிறாங்களா அப்படின்றது என்னன்னு தெரியல. இன்றைக்கி அந்த வழக்கு வருது. இந்த வழக்குகள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் எல்லாத்துக்குமே மன உளைச்சல் தான். இதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் போயிட்டுருக்குது. அதே போல் தேர்வு ரத்தாகுமானா நிச்சயமாக ரத்தாகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. இது என்ன தீர்வு கொடுக்க போகிறாங்க, யாரை சமாதானப்படுத்த போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக எனக்கு தெரியும். தமிழ்நாடு அரசு என்ன தான் வழக்கு எப்படி தான் போனாலும் கூட அந்த வழக்குகளை எல்லாம் உடைச்சிட்டு பணி நியமனம் செய்வதற்கு தான் பார்ப்பாங்க. இது அவர்களுடைய அந்த ஈகோ பிரச்சனையாக வெடிக்க போகுது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த அரசாக இருந்தாலும் இப்படியான தேர்வுகளுக்கு எதிராக போடும்போது அந்த தேர்வுகளை எப்பொழுதுமே அரசு நியாயப்படுத்தும். அந்த தேர்வுகளில் அந்த நீதியை வழங்காமல், தேர்வு நான் நடத்தியாச்சு, நான் மறுதேர்வெல்லாம் நடத்த மாட்டேன், நான் நிச்சயமாக பணி நியமனம் தான் வழங்குவேன், பணி நியமனம் தான் இதை வச்சு நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே அவங்க செய்வாங்க. அதனால் நான் சொல்லிக்கிறது, இப்போ சட்டசபையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான பணியிடங்களை நாங்கள் நிரப்ப போகிறோம் 2026க்குள்ளே. நான் எதிர்பார்க்குறதும் அதுதான். சட்டமன்ற தேர்தல் 2026 அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு முன்னாடி அந்த தேர்வுகளை இளைஞர்களை கவர்வதற்காக, எல்லாமே அரசியல் தான், இளைஞர்களை கவர்வதற்காக அந்த குறிப்பிட்ட பணியிடங்களை இது பண்ணி கொடுப்பாங்க, பணியிடங்களை அறிவிப்பாங்க, தேர்வு நடத்துவாங்க. தேர்வு நடத்தி அதன் மூலமாக பணி நியமனங்களை செஞ்சு கடைசி ஆண்டில் அது சாதனையாகவே காட்டுவாங்க. சரி, எப்படியோ அது நடத்த தான் போகிறாங்க. டிஎன்பிசி மூலமாக கிட்டத்தட்ட 20,000க்கும் மேலே, டிஆர்பி மூலமாக கிட்டத்தட்ட 19,000 சொல்லியிருக்கிறாங்க. அது நிச்சயமாக நடத்துவாங்க, கட்டாயமாக எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்கிறது உண்மைதான்.
செகண்ட் கிரேடுக்கான காலி பணியிடம் 5000க்கு மேலே இருக்குது. ஒரு பிடி அசிஸ்டண்ட்டுக்கான காலி பணியிடங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000க்கு மேலே, ஒரு 5000க்கு மேலே இருக்குது. ஏன் இப்போ அந்த காலி பணியிடத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரமாட்டேன்றாங்கன்னு எனக்கு தெரியல. எதனால்? எல்லாமே வந்து வாக்குகளாக வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு தேவை இல்லை அப்படின்றத மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ போட்டாலும் சரி, அப்போ போட்டாலும் சரி, நிச்சயமாக வந்து எந்த அரசுக்கு வந்து சாதகமாக இருப்பானோ, எந்த ஆட்சிக்கு, எந்த கட்சிக்கு வந்து மாணவர்களும் போட்டித் தேர்வர்களும் வந்து சாதகமாக இருப்பாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும். நீங்கள் நடத்தக்கூடிய அந்த விதத்திலேயே அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் தொடர்ந்து அந்த செயலை வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது வாக்குகளாக மாறும். அதில் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதனால் இன்னும் அந்த காலி பணியிடங்களை வந்து இப்போவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாமே. இந்த காலி பணியிடங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த தேர்வுக்கு வந்து நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது முறையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தேர்வுலேயே அதிகமான காலி பணியிடங்களை கொடுத்து 10 வருஷத்துக்கு மேலே வந்து இது பண்ணுறீங்க. இன்னும் கூடுதலான அந்த போஸ்டிங்கை வந்து போடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். UGTRB மூலமாக 5000 பேரை வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து போட்டார் அப்படின்ற ஒரு பேர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத நான் தேர்வர்களின் சார்பாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். தயவுசெய்து தமிழக அரசு இப்பொழுதே அதை நீங்கள் செய்யலாம். அதே போல் அடுத்த வருஷத்துக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குது. இன்னும் ரிட்டையர்மெண்ட் அந்த மே மந்த் வந்து ரிட்டையர்மெண்ட்ஸ் இருக்குது. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு ஒரு 2000 3000 நீங்கள் கால்ஃபர் பண்ணுங்கள். யார் வேணான்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிறத வந்து போடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அதே போல் தான் அந்த குரூப் 2 TNPSC குரூப் 2A அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க. 5000 போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணி இப்போ ஜூன் 20 போஸ்டிங் வந்து முடிச்சு விட்டாங்க. அடுத்து 2000 போஸ்டிங்கை உடனடியாக அந்த ஜூன் 20 அறிவிக்கிறாங்க. அப்போ கூடுதல் காலி பணியிடங்கள் இருக்கும்போது அதை வந்து நிரப்புங்க. அது கூட முந்தைய தேர்வோடையே நடத்தியிருக்கலாம்ல. அந்த காலி பணியிடங்களை அவர்களோடய சேர்த்துருந்தா அந்த பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல. ஏன் காலி பணியிடம் உருவாகாமே போகுமா? நிதியை வந்து பார்க்காதீங்க. இருக்கிற காலி பணியிடங்களை வந்து திரும்ப நீங்கள் கால்ஃபர் பண்ணுங்கள், திரும்ப கால்ஃபர் பண்ணி போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அதனால் இந்த CV முடித்தவங்களுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் எப்படியும் வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக எந்த வழக்காக இருந்தாலும் தமிழக அரசுக்கு சாதகமாக தான் அமையப்போகுது. இது காலங்காலமாக நடந்துகிட்ருக்கிற நடைமுறை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு வந்து ஜூலை மாதம் அந்த முதல் வாரத்திலேருந்து தொடங்குது. கிட்டத்தட்ட 30ஆம் தேதி வரைக்குமே அந்த கலந்தாய்வு நடக்க போகுது. இது உங்களுக்கான செய்தி. நிச்சயமாக ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பணி நியமனம் வந்து இருக்கலாம். அதுக்கு முன்னாடி பணி நியமனம் வந்து உங்களுக்கு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னும்போது இருக்கிற காலி பணியிடங்களெல்லாம் வந்து நிரப்பிட்டு இருக்கிற தற்போது பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கு வந்து அவர்களுக்கு விருப்பமுள்ள அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்துட்டு மீதி இருக்கிற இடங்களை வந்து காட்டுவாங்க. அந்த இடங்களை வந்து நீங்கள் புதிய பணி நியமனங்களில் வந்து தமிழக அரசு வந்து நிரப்புவாங்க. இதுதான் காலங்காலமாக இருக்கிற நடைமுறை. அதனால் இந்த ஜூலை மாதம் முழுக்க கலந்தாய்வு முடிந்த பிற்பாடு கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு பணி நியமனம் வந்து இருக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் TRB மூலமாக சட்டசபையில் 110 விதியின் கீழே முதல்வர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 19,000 பணியிடங்கள். அதில் செகண்ட் கிரேடு, BT, PG எல்லாமே இருக்க போகுது. அதனால் அடுத்த தேர்வை நோக்கி நீங்கள் போங்க. இன்னும் 1 இயரில் நிச்சயமாக UGTRB திரும்ப வரும். அது பல்கான போஸ்ட்டோடு வரும். காரணம் தேர்தல். அதனால் இருவருமே கொஞ்சம் தொய்வுறாமல், நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து பயணப்படுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான எல்லா வீடியோக்களையும் நம்ம வருங்காலத்தில் போட போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.